ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கீர்த்தி சாய் விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ருசியான பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் காரத்துக்காக ஒரு 4 க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு கட் பண்ணால் கொஞ்சம் காரமும் இருக்கும்ல, ஸோ அதனால் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியனை நான் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்படியே கட் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். இந்த டைமில் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? அதாவது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோம்ல, அது பாதியாக வர வரைக்கும் நம்ம ரொம்ப வதங்க விடணும். அதாவது ப்ரௌனிஷாக வர வரைக்கும். ஸோ அது வந்தோடனே நம்ம கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் கையளவு எடுத்திருக்கேன், நீங்களும் அதே அளவு எடுத்து புதினா போட்டுக்கோங்க. புதினா நமக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் அது இன்னும் நல்லா ஃப்ளேவர் தரும். ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதாவது அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி ஒரு 2 to 3 டொமேட்டோஸை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வெறுமிளகாத்தூள், கொஞ்சம் தயிர், லெமன் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் தரும். தயிர் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கொண்டு வரும். பட் நான் இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கேன், என்னன்னு சொல்லவா? அதுதான் சீக்ரெட் மசாலா. என் பிரியாணி இவ்வளோ ருசியாக வர்றதுக்கு என்ன காரணம்? அந்த சீக்ரெட் மசாலா தான் காரணம். அந்த மசாலா ரெசிபி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இப்போ நான் அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு தான் தண்ணியும் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் போட்டுட்டேன். என்னடா பன்னீர் போடுறேன்னு பார்க்குறீங்களா? அதான் இது பன்னீர் பிரியாணி ஆச்சு. ஆனால் இந்த பன்னீர் நான் கடையில் வாங்கலை, எங்கள் வீட்டில் செஞ்சேன். இதோட ரெசிபி வேணுமா? அதுவும் நான் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்களா? அடடடடா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு அரிசியாச்சும் உடஞ்சிருக்கான்னு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ உங்களுக்காக இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? ஆவி பறக்க ருசியான பன்னீர் பிரியாணி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லணும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நீங்கள் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணணும்? கீர்த்தி சாய் விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.